So very good morning, students. Welcome to VRTNBC Academy. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து குரூப் 2A வந்து ப்ரிலிமினரி சிலபஸில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து மெயின்ஸுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் 2A இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து நான் 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளை தருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மார்க்ஸ்லேயே வந்து கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அது வந்து இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபிலிம்ஸ். ஸோ வந்து ஃபிலிம்ஸுக்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்குமே இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸஸில் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளை வந்து நமக்கு வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8ல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் தமிழ் சமூகம் மற்றும் அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறு இலக்கிய வரலாறு திருக்குறள். ஸோ எக்ஸப்ட் திஸ் போர்ஷன் நம்ம எல்லா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் VRTNBC அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இப்போ குரூப் 2, 2A, குரூப் 4, குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நமக்கு வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் சரிங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனோட சேலியன் ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 டாபிக் இருக்குது. ஒன்று இந்திய அரசியலமைப்பு, அதாவது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்க முறை அல்லது அரசியலமைப்பின் பின்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பிரியாம்பிள், ஸோ முகவுரை. அது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து நோட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நான் வந்து ஃபர்தராக வந்து அதை வந்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சிறப்பியல்புகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட் இருக்குது சரிங்களா. ஒரு மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு மேலோட்டமாக ஒரு ஈஸியாக ஒரு இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம இன்டெப்த்தாக போய் பார்க்குறதோட ஒரு சின்ன இண்டெக்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த 18 பாயிண்ட்ல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னா அந்த திருத்த முறை பெரும்பான்மை முறையை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி முறை அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி மேக்ஸிமம் ஒரு மேலோட்டமாக இதில் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறை, ஸோ என்னென்ன நீதித்துறையெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஸோ அடிப்படை உரிமைகளை பற்றி மேலோட்டமாக நம்ம இதெல்லாம் பார்ப்போம் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்குறது தான் என்னது அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 சிறப்பியல்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு மொத்தம் ஒரு 18 சிறப்பியல்புகள் இருக்குது. ஸோ அது 18 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1949 நவம்பர் 26 எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 395 விதிகள் இருந்துச்சு, ஒரு பிரியாம்பிள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இத்தனையும் கொண்ட நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஸோ உண்மைதான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 60 நாடுகளோட சட்டத்தை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்புடைய தாக்கம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை, அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து திருத்த முறை. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஈஸியாக திருத்திடலாம், ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி. ஸோ நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா யுனைட்டரி இன் ஃபெடரல். ஸோ நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா ஒற்றையாட்சி தன்மையும் இருக்குது, ஃபெடரல் சிஸ்டமும் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரியான டபுள் சிஸ்டம் வந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய அரசியல் தன்மை. ஸோ அதில் வந்து எந்த இதெல்லாம் வந்து ஒற்றையாட்சி தன்மையில் வரும், எதெல்லாம் வந்து கூட்டாட்சி தன்மையில் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற அரசாங்கம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ பாராளுமன்ற அரசாங்கம் சரிங்களா. ஸோ பாராளுமன்ற அரசாங்கம் அப்படின்னா எல்லாம் தெரியும், மத்திய அளவிலும் மாநில அளவிலும் பார்த்தோம்னா நம்ம ஒரு சட்டமன்றத்தை தான் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ மத்திய அளவில் வந்து நாடாளுமன்றத்தையும் மாநில அளவில் வந்து சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான அரசமைப்பு முறை தான் ஏற்படுத்தியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறையின் மேலாண்மை. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறைக்கு தான் வந்து அதிகப்படியான அதிகாரங்களை வந்து வழங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஸோ இன்டகிரேட்டட் மற்றும் ஃப்ரீலி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பின் மகாசாசனம், இந்தியாவின் மகாசாசனம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பு இல்லைனாலும் கூட 1976 அந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 11 கடமைகளை வந்து சேர்த்துருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி,
டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஸோ அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறை கோட்பாடுகள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மதச்சார்பற்ற தன்மை, செக்யூலர் ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, சுதந்திரமான அமைப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் சுதந்திரமான அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, நிதித்துறை இருக்கு, சரி நிதி ஆணையம் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீலி அமைப்புகள் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய செயல்பாடுகளை வந்து யாருமே வந்து கேட்க முடியாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவசர கால விதிகள். ஸோ ஒரு 3 வகையான அவசர கால விதிகள் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 அடுக்கு அரசாங்கம். ஸோ 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1992 படி சட்டத்திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு அமைப்புகள், லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு அமைப்புகள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சிறப்பியல்புகள் அப்படின்னா இந்த 18 பாயிண்ட் நம்ம பிரீஃபாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஓவர் ஆயிடும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ உலகிலேயே வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம உலகத்திலே வந்து மிகப்பெரிய அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு பார்த்தோம்னா நார்மலாக அரசியலமைப்பு வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்று வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு. ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்தியா மற்றும் அமெரிக்காலாம் பார்த்தோம் அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதே இது எழுதப்படாத அரசியலமைப்பு யாருடையது அப்படின்னா இங்கிலாந்தினுடையது வந்து எழுதப்படாத அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க சில. ஆனால் அந்த எழுதப்பட்ட மற்றும் எழுதப்படாத அரசியலமைப்பிலே வந்து ரொம்ப பெருசு வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு தான் சரிங்களா. சும்மா அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 60 நாடுகளோட சட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து சேர்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பரந்த நிலப்பரப்பு. ஸோ பரந்த நிலப்பரப்பு அப்படின்னா நார்த்தில் வடக்கே கன்னியாகுமரியிலிருந்து தெற்கே வடக்கே காஷ்மீர்லேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்லேருந்து, ஸோ பஞ்சாப்லேருந்து குஜராத், பஞ்சாப்லேருந்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அரசியலமைப்பு தான். ஸோ மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அரசியலமைப்பு தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,00,000க்கு மேல 32,00,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருக்கும் அப்படின்னா, அந்த மொத்த சதுர கிலோமீட்டருக்கு வந்து நம்மளுடைய ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்முகத்தன்மை. ஸோ நம்மளுடைய இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னுவாங்க. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா, என்னதான் வந்து பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதிகள் ஸோ அப்படி இருந்தாலும் கூட, நம்ம நாடு வந்து என்ன சொன்னா, இந்தியாங்கிற ஒரே பேர்ல வந்து இணைஞ்சிருக்குங்கிறதுனால வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லாருக்கும் சேர்த்த ஒரு அரசியலமைப்பு இருக்கிறதுனால, எல்லா இன மக்களுக்கும் ஒரு அரசியலமைப்பு இருக்கிறதுனால அது வந்து நம்ம பெருசா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்று காரணிகள்னு சொல்லிட்டு ஒரு சிலத வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆங்கிலேயருடைய தாக்கம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில பார்த்தோம் அப்படின்னா, முக்காவாசி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயருடைய சட்டங்கள் தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 1813 பட்டய சார்ட்டர் ஆக்ட், 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம், 1858 ஒழுங்குமுறை சட்டம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1919 மான்டேகு செம்ஸ்போர்டு திருத்தச் சட்டம், 1909 மின்டோ மார்லி சட்டம், 1935 இந்திய அரசு சட்டம். இந்த மாதிரியான ஆங்கிலேய அரசுகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. அதனால நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிலேயருடைய சட்டங்கள்ல ஒரு சில நன்மைகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். 2வது பார்த்தோம் அப்படின்னா 1935ல இந்திய அரசு சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 250 விதிகள் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய இந்த 1900 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம எடுத்திருப்போம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்ட வல்லுநர்களுடைய ஆதிக்கம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க, நல்ல லாயர்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து லாயர்ஸ் தான். ஸோ அதிகமாக வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் லாயர்ஸாக இருந்ததுனால சட்ட வல்லுநர்களோட ஆதிக்கம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது காரணம் அப்படின்னா நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு இது வந்து காரணமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 60 நாடுகளோட சட்டம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தினுடைய தாக்கமும் அதிகமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 விதிகள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு. அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகின் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் சூறையாடி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா அம்பேத்கரே சொல்றாரு. அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகின் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் சூறையாடி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்றாரு. ஸோ வந்து முக்கியமாக
ஒரு சில நாடுகள் இருந்து எதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா சோவியத் யூனியன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் வந்து அது ரஷ்யாவா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அது சோவியத் யூனியன் தான். ஸோ 1917 ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் தான் அது என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாநிலங்கள் வந்து ஒரு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் தான் அந்த ரஷ்யாங்கிற ஒரு சோவியத் யூனியன் வந்து பிரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து சோவியத் யூனியன் தான். ஸோ சோவியத் யூனியன் அதுலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகப்புறையில் இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி. ஸோ முகப்புறையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாராளுமன்றம் அரசு. ஸோ பாராளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்னுவாங்க. அந்த ராஜ்யசபா லோக்சபா அப்படிங்கிற இந்த பாராளுமன்ற அரசாங்கத்தை வந்து நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்னுவாங்க அந்த கான்செப்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒரு ஒற்றை குடியுரிமை வந்து நம்ம எதில் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரவை. ஸோ அந்த பாராளுமன்ற முறை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜ்யசபா லோக்சபா அப்படிங்கிற இரு அவை முறையை நம்ம எதில் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா கான்செப்ட் அமெரிக்கா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வந்து மிக பழமையான அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசியலமைப்பு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னுவாங்க. அந்த நீதி புனராய்வுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எதிர்ந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு வழிமுறை. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3/4 உறுப்பினர்கள் வந்து தீர்மானத்தோட அந்த ஒரு மசோதா வந்து தாக்கல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜனாதிபதியை விசாரணையே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம எதிலிருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கோம். ஸோ கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ நீதிபதிகளை வந்து எப்படி பதவி நீக்கம் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எதிலிருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நாடுகள் வந்து பெறப்பட்டது அப்படிங்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 60 நாடுகளோட சட்டம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. ஸோ நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்றோம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸோ பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அண்ட் பார்ட்லி ரிஜிட் அப்படின்னுவாங்க. ஸோ ரிஜிடபிள் அண்டு ஃப்ளெக்சிபிள் அப்படின்னுவாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில திருத்தம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சில அரசியலமைப்பு விதிகளை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து திருத்திடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட அரசியலமைப்பு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நெகிழாத்தன்மை அப்படின்னா ஒரு சில நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு சில திருத்தம்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு சில திருத்தம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு திருத்தமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனாதிபதியை வந்து பதவி நீக்கம் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை அரசியலமைப்பை வந்து அரசியலமைப்பை திருத்தம் பண்றதுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருத்தமா இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகிழாத்தன்மை. ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா வந்து திருத்திடலாம். ஒரு சில விஷயங்கள வந்து நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியா வந்து திருத்த முடியாது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னும். ஸோ இது வந்து அரசியலமைப்பு திருத்த முறையில் மொத்தம் 4 வகையான திருத்த முறைகள் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. கொஞ்சம் மாத்திக்கோங்க. 3 இருக்கு. 3 கிடையாது 4 சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வகையான திருத்த முறைகள் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான பெரும்பான்மை மூலம் 4 வகையான பெரும்பான்மை மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து திருத்தம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எளிய பெரும்பான்மை. ஸோ எளிய பெரும்பான்மை, 2வது முழுமையான பெரும்பான்மை, 3வது பயனுள்ள பெரும்பான்மை, 4வது சிறப்பு பெரும்பான்மை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எளிய பெரும்பான்மை, முழுமையான பெரும்பான்மை, பயனுள்ள பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை. இந்த மாதிரியான இந்த 4 பெரும்பான்மைகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து திருத்திக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த எளிய பெரும்பான்மை, முழுமையான பெரும்பான்மை, பயனுள்ள பெரும்பான்மை. ஸோ இது வந்து 3மே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். ஆனா இந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ளேயே 2 டைப் இருக்கு. இந்த சிறப்பு பெரும்பான்மைக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே 2 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எளிய பெரும்பான்மை அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எளிய பெரும்பான்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து யாரெல்லாம் அன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட அரசியலமைப்புல பார்த்தோம் அப்படின்னா சரி லோக்சபால பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 543 உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் 543 உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருக்கு. ஸோ ஒரு மசோதா நிறைவேற அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 பேர் 500 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அதுல பாதி 250 பிளஸ் 1. ஸோ 251 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து எளிய பெரும்பான்மை. சரிங்களா? ஸோ எளிய பெரும்பான்மைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள பாதி பேர். சரிங்களா? ஸோ 300 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா 150 பேர் 151 இருக்கணும். ஸோ 200 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா 101. ஸோ அந்த மாதிரியான எளிய பெரும்பான்மை அன்னைக்கு வந்திருக்கிறவங்கள பாதிக்கு மேல வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எளிய பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா முழுமையான பெரும்பான்மை. சரிங்களா? ஸோ முழுமையான பெரும்பான்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
ஸோ மொத்தமா 543 உறுப்பினர்கள் இருக்காங்களா? ஸோ மொத்தம் லோக்சபாவோட உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 543 பேரு. அந்த 543ல பாதி தான் என்னது அப்படின்னா அந்த முழுமையான பெரும்பான்மை. சரிங்களா? ஸோ முழுமையான பெரும்பான்மை அப்படின்னா 273 இருக்கணும். சரிங்களா? ஸோ 273க்கு உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தான்னா அது வந்து ஒரு முழுமையான பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயனுள்ள பெரும்பான்மை. ஸோ பயனுள்ள பெரும்பான்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல வந்து அந்த வேக்கண்டா இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 543 மசோதா 543 சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ எல்லா எம்பி சீட்டுமே வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில எம்பிக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஒரு சில எம்பிக்கள் வந்து இறந்திருப்பாங்க. இந்த மாதிரியானது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்பி சீட் வந்து வேக்கண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காலியாக இருக்கக்கூடிய அந்த எம்பி சீட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து கால்குலேட் பண்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பயனுள்ள பெரும்பான்மை அப்படின்னுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை. ஸோ சிறப்பு பெரும்பான்மையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி அப்படின்னுவாங்க. அதாவது மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ மொத்த ம், மக்களவை உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறதா என்னது அப்படின்னா இந்த சிறப்பு பெரும்பான்மையில வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா 3/2 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கணும். அட் த சேம் டைம் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட ஆதரவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து என்னது அப்படின்னா இந்த சிறப்பு பெரும்பான்மை. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான பெரும்பான்மை பார்த்துட்டோம். எளிய பெரும்பான்மை அப்படின்னா அன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள்ல பாதிக்கு மேல இருந்தா அது எளிய பெரும்பான்மை. முழுமையான பெரும்பான்மை அப்படிங்கிறது 543ல பாதி இருக்கணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா பயனுள்ள பெரும்பான்மை. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வேக்கண்ட்ட வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சிறப்பு பெரும்பான்மையில மொத்தம் 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி. 2வது வந்து என்ன அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி பிளஸ் 50% பிளஸ் வந்து ஸ்டேட்ஸோட ஆதரவு இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வகையான அரசியலமைப்பு விதிகளை பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வகையான அரசியலமைப்பு விதிகளை பத்தி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா விதி 249. சரிங்களா? ஸோ விதி 249 வந்து எத பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்களவையில சாரி மாநிலங்களவையில ஒரு மசோதாவ வந்து 2/3 மெஜாரிட்டிய யூஸ் பண்ணி, அம் மாநில பட்டியல்ல இருக்க சட்டத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்ப வந்து திருத்தலாம். லாஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ விதி 249 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாநிலங்களவையில 2/3 மெஜாரிட்டிய யூஸ் பண்ணி, அரசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாநில பட்டியல்ல இருக்க சட்டத்த வந்து திருத்தலாம். சரிங்களா? ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, விதி 368. சரிங்களா? ஸோ விதி 368 வந்து எத பேசுது அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்த முறை. ஸோ ஒரு சில முக்கியமான அரசியலமைப்பு திருத்த முறைய வந்து இப்ப பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விதி 368 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, விதி 61. ஸோ விதி 61 வந்து எதுக்காக அப்படின்னா, ஜனாதிபதிய வந்து பதவி நீக்கம் பண்றதுக்காக. ஸோ இந்த 3 விதமான பெரும்பான்மை விதிகள் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்குதுங்க. ஸோ விதி 249 மாநில பட்டியல்ல சட்டம் இயற்றுதல், மாநில பட்டியல்ல பார்லிமென்ட் சட்டம் கொண்டு வருவது விதி 249, விதி 368 அரசியலமைப்ப திருத்துறது, விதி 61 வந்து எது அப்படின்னா, ஜனாதிபதிய பதவி நீக்கம் பண்றதுக்காக கொண்டு வரதா என்னது அப்படின்னா, இந்த 3 விதிகள் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி முறை. ஸோ ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி முறை அப்படின்னா எத பத்தி பேசுது அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்புல பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றையாட்சியும் இருக்கு, கூட்டாட்சியும் இருக்கு. ஸோ ஒற்றையாட்சி தன்மை அப்படின்னா, நம்மளுடைய வலுவான மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ மத்திய அரசுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான அதிகாரங்கள் வந்து குடுத்துருக்காங்க. இதுவே கூட்டாட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து மத்திய, மாநில அரசுகளும் வந்து கூட்டாக ஆட்சி செய்வதற்கான ஒரு சில வழிமுறைகள் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதிகார பகிர்வு. ஸோ 3 வகையான பட்டியல்கள் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான பட்டியல்கள் இருக்கு. அது மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய அதிகாரத்த வந்து நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திரமான நீதித்துறை. ஸோ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், 2மே பார்த்தோம் அப்படின்னா, மத்திய, மாநில அரசுகளுக்கு வந்து சமமா தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்யசபா. ஸோ மாநிலங்களவைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான அதிகாரம் வந்து மாநிலங்களுடைய அதிகப்படியான அதிகாரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபால இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, கூட்டாட்சி தன்மையுடைய இது. 2வது பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றையாட்சி தன்மை. ஸோ ஒற்றையாட்சி தன்மை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வலுவான மத்திய அரசு. ஸோ மத்திய அரசுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கு. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ மத்திய அரசால் ஆளுநர் வந்து நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ ஒரு மாநிலத்தில இருக்க ஆளுநரே பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசுக்கு வந்து அதிக அதிகாரம் குடுக்குற மாரி தான் இருக்கு. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, அகில இந்திய பணிகள். ஸோ அகில இந்திய பணிகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றை குடியுரிமை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அ ஒருங்கிணைந்த நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கூட்டாட்சி முறைக்கு. ஒருங்கிணைந்த நீதித்துறை பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றையாட்சி முறைக்கு. சரிங்களா? ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய கூட்டாட்சி ஒரு அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யாரு அப்படின்னா, கே.சி. வியர் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்தியாவின் கூட்டாட்சி ஒரு அரை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா, கே.சி. வியர். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒற்றையாட்சியும் இருக்கு, கூட்டாட்சியும் இருக்கு. ஸோ 2மே இருக்கிறதுனால நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கே.சி. வியர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற அரசாங்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெஸ்ட்மினிஸ்டர்ங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலாந்து பாராளுமன்றம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கிங்ஹாம் பேலஸ் அது தனியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பாராளுமன்ற அரசாங்க முறை மத்தியிலும் மாநிலத்திலும் பாராளுமன்ற அரசாங்க முறை தான் இருக்குங்களா. ஸோ மத்திய அளவில் வந்து நாடாளுமன்றம் இருக்கு அப்படின்னா மாநில அளவில் வந்து சட்டமன்றம் இருக்கும் சரிங்களா. ஸோ பிரதமர் தான் வந்து முக்கிய பங்கு. ஸோ பிரதமர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முக்கிய அரசராக இருக்கார். ஸோ உண்மையான நிர்வாக தலைவர் வந்து யார் அப்படின்னா பிரதமரும் முதலமைச்சரும் தான். ஸோ மக்களால் இரண்டு பேரையும் பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் சரிங்களா. ஸோ பிரதமராக இருக்கட்டும் அஹ், முதலமைச்சராக இருக்கட்டும் 2 பேரையும் பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை கட்சியினுடைய உறுப்பினர்கள். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை கட்சி தான் வந்து இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்ற அரசாங்கம் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தின் இறையாண்மை மற்றும் நீதித்துறையின் மேலாதிக்கம். ஸோ நம்ம அங்கே பார்க்குறப்போ நீதித்துறையின் மேலாதிக்கம் மட்டும் பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தின் இறையாண்மையுடன் கூடிய நீதித்துறை மேலாதிக்கம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பாராளுமன்ற இறையாண்மையை வந்து நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நீதித்துறை மேலாதிக்கம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பாராளுமன்ற இறையாண்மை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா பாராளுமன்றம் வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ தன்னுடைய அதிகாரத்தை வச்சு தன்னுடைய அந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வச்சு பிரிட்டிஷ் அந்த சாரி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருக்க உறுப்பினர்களோட அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாடாளுமன்றமானது என்ன சட்டங்களை வேணுமானாலும் கொண்டு வரலாம் சரிங்களா. எந்த மாதிரியான சட்டங்களையும் கொண்டு வரலாம், எந்த மாதிரியான சட்டங்களையும் திருத்தம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்ற இறையாண்மை. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நீதித்துறை மேலாதிக்கம் சரிங்களா. ஸோ என்னதான் வந்து பாராளுமன்றம் தன்னிடம் இருக்க சட்டங்களை வச்சு தன்னிடம் இருக்க அந்த இறையாண்மையோட பவரை வச்சு சட்டங்களை வந்து கொண்டு வந்தாலும் கூட நீதித்துறை அதாவது அந்த உச்சநீதிமன்றம் ஜுடிஷியரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சட்டமானது அரசியலமைப்புக்கு செல்லாது அரசியலமைப்புக்கு புறம்பானது எனும் பட்சத்தில் உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தின் இறையாண்மை மற்றும் நீதித்துறையின் மேலாதிக்கம் சரிங்களா. ஸோ என்னதான் வந்து பாராளுமன்றத்திற்கு சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் இருந்தாலும் கூட நீதித்துறை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது இந்திய மக்களுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற பட்சத்தில் நீதித்துறை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணலாம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக அந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட் ஆக்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து ரத்து பண்ணாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான நீதித்துறை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்து நம்முடைய அரசியலமைப்பு வந்து வழிவகை பண்ணியிருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தின் இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. ஸோ ரூல் ஆஃப் லா பண்ணுவாங்க. ஸோ ஏவி டைசி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அந்த நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சட்டம் தான் உயர்வானது. ஸோ சட்டம் தான் வந்து உயர்வானது. அட் த சேம் டைம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ சட்டத்தின் மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டம் தான் உயர்வானது, சட்டத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் சமத்துவம், அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 14 பார்த்தோம் அப்படின்னா சொல்லும். நம்மளோட அரசியலமைப்புல விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லும் சரிங்களா. நம்ம அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துல இந்த சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து ஏவி டைசி வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. இது ரெண்டையும் தர தான் என்னது அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சரிங்களா. ஸோ சட்டத்தின் முன் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு இந்த இரண்டு விடயங்களை தரக்கூடியது தான் என்னது அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஸோ நம்மளோட அரசியலமைப்பில் வந்து டிபிஎஸ்பி ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் விதி 50 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாகத்தையும் நீதித்துறையும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகம் தனியாக நீதித்துறை தனியாக இருக்குது சரிங்களா. ஸோ நிர்வாகம்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருப்பார், துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, அடுத்து பிரதமர் இருப்பார், பிரதமருக்கு அப்புறம் அமைச்சர்கள் இருப்பாங்க, அமைச்சர்கள் கீழே வந்து துறை அலுவலர்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா. இதே நீதித்துறை பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமாக தனியாக இருக்கும். ஸோ உச்சநீதிமன்றம் இருக்கும், உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உயர்நீதிமன்றம் இருக்கும், உயர்நீதிமன்றத்துக்கு கீழே வந்து மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா. ஸோ நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் வந்து நீதித்துறை தட்டி கேட்கலாம், நீதித்துறையின் செயல்பாடுகள் வந்து நிர்வாகம் தட்டி கேட்கலாம் சரிங்களா. ஸோ எந்த நாட்டில் வந்து நீதித்துறையும் நிர்வாகமும் தனித்தனியாக செயல்படுகிறதோ அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ண அந்த நாடுகளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊழல் குறைவாகவும் இந்த தவறுகள் வந்து கம்மியாக நடக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறையும் நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் நீதித்துறையின் உயர்ந்த அமைப்பு சரிங்களா. உச்சநீதிமன்றம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம், உயர்ந்த நீதித்துறை அமைப்பு வந்து எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். ஸோ உயர்நீதிமன்றங்கள் மாநில அளவில் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அளவில் கீழ்நிலை நீதிமன்றங்கள்லாம் இருக்கு சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து யாரும் தலையிட முடியாது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஸோ மொத்தம் வந்து ஆரம்பத்தில வந்து ஒரு 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுங்களா. ஸோ விதி 12ல இருந்து 35 வரைக்கும் சரிங்களா. ஸோ விதி 12ல இருந்து 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 வகையான அடிப்படை உரிமைகள் நம்மளோட அரசியலமைப்பு ஆரம்பத்தில வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978ல ஒரு விதிய வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம அத வந்து ஃபர்தரா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம் சரிங்களா. பகுதி 3 விதி 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பை பத்தி பேசுது. ஸோ இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த உரிமைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான உரிமைகள். ஸோ நம்ம வந்து ஒரு பை பை பர்த் அதாவது நீங்க வந்து ஒரு இந்தியராக பிறந்துட்டாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் வந்து உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியாயமான உரிமைகள். ஸோ இது வந்து உங்கள வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஸோ ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஸோ சில சமயங்களில் குடியரசுத் தலைவரால் நிப்பாட்டி வைக்கப்பட்டாலும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பயும் ஒரு சில அதிகாரங்கள வந்து நிப்பாட்டி வைக்க முடியாது. ஸோ ஒரு சில அடிப்படை உரிமைகள வந்து குடியரசுத் தலைவரால் கூட நிப்பாட்டி வைக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விதி 20, 21 இதே வந்து வெளிநாட்டு எமர்ஜென்சி அப்படின்னா விதி 20, 21 ஸ்டாப் பண்ணிருவாங்க. உள்நாட்டு எமர்ஜென்சி அப்படின்னா விதி 19 சேர்த்து கிடைக்கும். 19, 20, 21 இந்த 3 உரிமைகள் வந்து கிடைக்குங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஸோ பகுதி 3 விதி 12லேருந்து 35 வரைக்கும் ஆரம்பத்தில் 7 இப்போ வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னுவாங்க. ஸோ இத வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காருங்களா. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னுவாங்க சரிங்களா. ஸோ அதாவது அரசானது ஒரு சில சட்டங்களை இயற்றுவதற்கு முன்பு இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அரசானது ஒரு சில சட்டங்களை செயல்படுத்தும் போது இதிலேயே இருக்க சட்டங்களையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு ஐடியா தர மாரி தான் வந்து என்னது அப்படின்னா, இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, குடிமக்களுக்கு சமூக, பொருளாதார நீதி வழங்கல். சரிங்களா. சமூக பொருளாதார நீதி வழங்க நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு பிரிவு வந்து எது அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி. ஸோ பகுதி 4ல இருக்கு சரிங்களா. ஸோ பகுதி 4 விதி 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி. ஸோ பகுதி 4 ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸ்ல வந்து பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை கடமைகள். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். ஸோ ஆரம்பத்தில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து கிடையாது. அதுக்கப்புறம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல ஸ்வரன் சிங் கமிட்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இத வந்து ரஷ்யானுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆரம்பத்தில பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல ஒரு 11வது அடிப்படை கடமையா வந்து ஒண்ணு சேர்த்துருக்காங்கங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையில் நியாயமற்றவை. ஸோ இத வந்து நம்ம வந்து எந்த ஒரு கோர்ட்டாலயும் இத வந்து கண்டிப்பா வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. ஸோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, தேசிய கீதம் பாடுறப்போ 52 செகண்ட் தான் பாடணும். தேசிய கொடி பாடுறப்போ எந்திரிச்சு நிக்கணும். இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாராளுமன்றமானது சட்டம் போட்டு ஒரு சில விஷயத்த வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகளே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மதச்சார்பற்ற தன்மை. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவுரையிலே வந்து இருக்கு. ஸோ இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பிலே வந்து இருக்கு. ஸோ அதனுடைய மீனிங் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசு எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை. ஸோ அரசானது எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை. அ அனைத்து மதங்களும் பார்த்தோம் அப்படின்னா சமமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா. இந்தியாவின் அரசு மதங்களும் அனைத்து மதங்களும் பார்த்தோம் அப்படின்னா சமமாக பார்க்கப்படுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ அதாவது 18 வயது அடைந்த அனைவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கு. ஸோ இதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு வாக்கு. சரிங்களா. கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்களிக்கணும். ஸோ விதி 326 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடின்றி 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்க உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு விதி 326 சொல்லியிருக்குங்களா. நம்முடைய அரசியலமைப்புல விதி 326 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடின்றி 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்களிக்க உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசியலமைப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்கள் நேரடியாக போட்டியிட்டு தங்களுடைய பிரதிநிதிகள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஸோ நம்முடைய இங்கிலாந்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய மீனிங் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது வந்து மீனிங் என்ன அப்படின்னா, நாட்டின் குடியுரிமை. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு தான் குடியுரிமை குடுத்திருக்கே தவிர,
மாநிலங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி தனியா கிடையாதுங்களா. ஸோ நம்ம அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய குடிமக்கள் தான். ஸோ நம்ம அனைவரும் இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே தவிர மாநில குடிமக்கள் கிடையாது. சரி நம்ம இதே இது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் இரட்டை குடியுரிமை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், நாட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து கிடையாது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே குடியுரிமை தான். ஸோ இந்தியா இங்க இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்க இருக்கிற மக்கள் வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டின் குடிமகன், இல்ல அப்படின்னா கர்நாடகாவின் குடிமகன், மகாராஷ்டிராவின் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் குடிமகன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ மொழி வாரியா பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு தமிழன், நான் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து குறிச்சுக்கலாம். ஆனா குடிமகன், குடியுரிமைன்னு பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே பார்த்தோம்னா இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமான அமைப்புகள். ஸோ சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஸோ நியாயமான மற்றும் அ வெளிப்படையான ஒரு சில நிகழ்வுகளை, ஒரு சில செயல்களை வந்து செய்வதற்காக நம்மளோட அரசியலமைப்பே வந்து ஒரு சில வழிவகைகள் பண்ணி குடுத்துருக்குங்க. ஸோ அதில வந்து ஒண்ணு என்ன அப்டின்னா, தேர்தல் ஆணையம். ஸோ மத்திய, மாநில அரசுகளுக்கான தேர்தல்களை நடத்தும் அமைப்பு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்டின்னா, பகுதி 15 விதி 324லிருந்து விதி 329 வரைக்கும் தேர்தல் ஆணையத்த பத்தி குறிப்பிடுது. ஸோ சுதந்திரமான, நியாயமான தேர்தல்களை நடத்தும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, யுபிஎஸ்சி ஸோ மத்திய பணியாளர் தேர்வாணையம். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, சிஏஜி. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ நிதி ஆணையம் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் என்னது அப்டின்னா, சுதந்திரமான அமைப்புகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளின் செயல்பாடுகள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, யாராலயும் வந்து தலையிட முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்திய ஜனநாயக ஆட்சி அமைப்பின் அரண்கள்னு சொல்றோம். சரிங்களா? இந்த அமைப்ப வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, இந்திய ஜனநாயக ஆட்சி அமைப்பின் அரண்கள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, அவசர கால விதிகள். ஸோ இது வந்து ஒரு அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்டின்னு சொல்லலாம். இல்ல ஒரு டிராபேக் அப்டின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கூட நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து இதுவும் தேவையா தான் இருக்கு. ஸோ எதிர்பாராத நேரத்தில் அரசாங்கத்தை நடத்த முடியாத சூழல்களை சமாளிக்க. இது வந்து என்ன அப்டின்னா, இதுக்கான மீனிங் வந்து என்ன அப்டின்னா, ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுடைய கவர்ன்மெண்ட்ட வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ மக்கள வந்து கட்டுப்படுத்தணும், அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தணுங்கிற போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த 3 விதிகள வந்து செயல்படுத்தி தான் ஆகணும். ஸோ பகுதி 20 விதி 352, விதி 356, விதி 360. ஸோ 3 வகையான அவசர கால விதிகள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்கு. இதுல விதி 352 தேசிய நெருக்கடி நிலை. ஸோ தேசிய நெருக்கடி நிலை அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஒட்டுமொத்த இந்தியா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, பாராளுமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் இந்த அவசர கால விதியில வந்து அறிமுகப்படுத்துவார். இதனுடைய அடிப்படையில வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து யார் ஆட்சி பண்ணுவா அப்டின்னா, குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆட்சி பண்ணுவாரு. ஸோ அதத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ விதி 352 இதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, மொத்தம் 2 வகையான நிலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, உள்நாட்டு நெருக்கடி நிலை, வெளிநாட்டு நெருக்கடி நிலை அப்டின்னு சொல்லிட்டு 2 நெருக்கடி நிலை இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விதி 356 மாநில நெருக்கடி நிலை. ஒரு மாநில அரசு அரசியலமைப்பிற்கு உட்பட்டு செயல்படாத பட்சத்தில், அதன் ஆளுநரின் பரிந்துரையின் அடிப்படையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாநில நெருக்கடி நிலையை வந்து ஆட்சி பண்ணுவார். அறிமுகப்படுத்துவாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விதி 360 ஸோ நிதி நெருக்கடி நிலை. ஸோ இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அரசு இந்தியாவுல வந்து நிதி நெருக்கடி நிலை வந்து பெருசா அமல்படுத்தப்படவில்லை. ஸோ நம்முடைய இது வந்து எதுக்காக அப்படின்னா, நிதி ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நிதிநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பண வீக்கமோ, இல்ல பண வாட்டமோ ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவால வந்து விலை ஏற்றத்தையோ, இல்ல விலை குறைவையோ கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விதி 356 வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த அவசர கால விதியோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பு, நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவசர கால நிதியினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கூட்டுறவு 3 அடுக்கு அரசாங்கம். சரிங்களா? ஸோ 3 அடுக்கு அரசாங்கம் என்ன அர்த்தம் அப்டின்னா, மத்திய அரசு இருக்கு. மத்திய அரசுக்கு கீழ வந்து மாநில அரசு இருக்கு. மாநில அரசுக்கு கீழ வந்து பார்த்தோம் அப்டின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, 3 அடுக்கு அரசாங்கம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மத்திய அரசு இருக்கு அப்டின்னா, மத்திய அரசுல நாடாளுமன்றம் இருக்கு. ஸோ குடியரசுத் தலைவர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. இதே இது மாநில அரசுல பார்த்தோம் அப்டின்னா, மாநில முதலமைச்சர் இருக்காரு, ஆளுநர் இருக்காரு, அவருக்கு கீழ அமைச்சரவை இருக்கு. அமைச்சர்களுக்கு கீழ வந்து அலுவலர்கள்லாம் இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் அப்புட்ன்னா, உள்ளாட்சி அமைப்புல வந்து 2 இருக்கு. ஒண்ணு கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. அதிலயும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 அடுக்கு முறைகள்லாம் இருக்குதுங்களா. இதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 3 அடுக்கு முறை. ஆரம்பத்தில வந்து 2 அடுக்கு முறை தான் இருந்துச்சு. ஆனா 73 மற்றும் 74வது திருத்தச் சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த உள்ளாட்சி அமைப்புல வந்து புதுசா வந்து நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டாபிக் வந்து என்னது அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து கிடையாது. 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011. ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நம்மளுடைய சிலபஸ்லயே வந்து தனி டாபிக்கா இருக்கிறதுனால, இத பத்தி வந்து நான் என்ன ஆர்டிகிள்ஸ், என்ன பார்ட்ல இருக்கு, என்ன அட்டவணையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இது எல்லாத்தையும் வந்து நம்ம
உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 2 கிளாஸ் போகும். நம்ம அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள். ஸோ 90 இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் கிடையாது. 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 தான் வந்து இதை சேர்த்தாங்க. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறது சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து தருது. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து தரதான் வந்து என்னது அப்படின்னா இந்த 97வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு இதுக்கு முன்னாடி கூட்டுறவு சங்கங்களை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா விதி 19 சரிங்களா. விதி 19 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அமைப்பது ஒரு அடிப்படை உரிமை. ஸோ கூட்டுறவு சங்கம் அமைப்பது ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமையா வந்து கொடுத்துருக்காங்க. விதி 43ல பார்த்தோம் அப்படின்னா விதி 43B வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி 9Bல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விதி 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 படி பார்ட் 9B அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பார்ட்ட உருவாக்கி அதுல விதி 243 இருந்து விதி 243 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களுக்காக விதிகள் வந்து இருக்குங்களா. ஸோ பார்ட் 9B விதி ஆர்டிகல்ஸ் 243 இருந்து 243 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களை பத்தி ஆச்சுங்களா. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுவதற்கான விதிகளை கொண்டதான் என்னது அப்படின்னா இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கியமான சிறப்பியல்புகள் சரிங்களா. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். காரணம் வந்து என்ன அப்படின்னா இதில் இருக்க முக்காவாசியானது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருக்க குடியுரிமை, இந்த தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, இந்த நெருக்கடி நிலை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள், அந்த எலெக்ஷன் கமிஷன் இது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறை, அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி இதெல்லாம் பற்றி பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாகவே பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வந்து நம்ம தனித்தனியாகவே பார்க்க போகிறோம். அதனால இது வந்து நான் மேலோட்டமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தர் கிளாஸஸில் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம பிரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அகாடமியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.